வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 8 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று, அதாவது தஞ்சாவூரில் காவேரி கல்யாண மண்டபம் அங்கே ஒரு கிராண்ட் எக்ஸ்போ ஒன்று நடக்குது. அதில் நம்மளுடைய புக் கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் உங்களுக்கு கிடைக்கும். டேரெக்டாக அங்கே தஞ்சாவூரில் யாராவது இருக்கீங்க, தஞ்சாவூர் சுற்றி யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் காவேரி கல்யாண மண்டபம் போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் 18% டிஸ்கவுண்ட், தட் மீன்ஸ் 19, 20, 21 இந்த 3 நாளைக்கு மட்டும்தான் அங்கே நடக்கும். நீங்கள் அங்கே டேரெக்டாக போனீங்கன்னா 18% டிஸ்கவுண்ட்டில் 299க்கு நீங்கள் புக் பேப்பர் புக் வாங்கிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சோழா இபைக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்கும். தென் ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டால் ஒன்று இருக்கும். அந்த 2 ஸ்டால்லையுமே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுடைய புக் கிடைக்கும். இன்றைக்கி ஜஸ்ட்டு ஒரு 8 ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். It has been raining non-stop since Monday. It has been raining non-stop since Monday. என்ன அப்படின்னா, அப்படியே கண்டினியூஸாக இடைவிடாமல் மழை திங்கக்கிழமையிலேருந்து பெஞ்சிட்டே இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மண்டே அப்படிங்கிறதெல்லாம் ப்ராப்பர் நவுன். ஸோ நீங்கள் எழுதும்போது கேபிட்டல் லெட்டர் எம் தான் யூஸ் பண்ணணும். இதே இப்போ இந்த சென்டென்ஸை வேறு விதமாக எப்படி சொல்லணும்? It has been raining non-stop for 3 days. It has been raining non-stop for 3 days. என்ன அர்த்தம்? 3 நாட்களாக இடைவிடாமல் மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறது. அதாவது சின்ஸ் மண்டேனா திங்கட்கிழமையிலிருந்து அப்படின்னு அர்த்தம். ஃபார் 3 days அப்படின்னா 3 நாட்களாக அப்படின்னு அர்த்தம். தீஸ் டேஸ் சில்ட்ரன் கேன் டூ வாட் தே திங்க். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால செஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்குது. அதுங்க என்ன நினைக்குதோ அதையுமே அதுங்க செஞ்சுக்குதுங்க இல்லையா. ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மீ வைல் ஐ எம் ஸ்பீக்கிங். ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மீ வைல் ஐ எம் ஸ்பீக்கிங். நான் பேசும்போது குறுக்கிடாத அப்படின்னு அர்த்தம். வென் ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணாதீங்க. கண்டினியூஸ் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வரும்போது நம்ம வைல் யூஸ் பண்ணுறதே ஆப்டாக இருக்கும். ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் இன்டரப்ட் மீ வைல் ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னா நான் பேசும்போது தயவு செஞ்சு குறுக்கிடாதே அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ். எனக்கு ஒன்றும் அவர் ஆஃபீஸில் இருப்பாருன்னு எனக்கு தோணல, நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. ஐ டோன்ட் திங்க் ஹீ இஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ். ஐ எம் நாட் அன் ஏர்லி ரைசர். ஐ எம் நாட் அன் ஏர்லி ரைசர். ஏர்லி ரைசர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒன்றும் சீக்கிரமே எழுந்துக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்துருவேன், 4 மணிக்கு எழுந்துருவேன் அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் கேஷுவலாக 6 மணிக்கு தாங்க எழுந்திருப்பேன். ஐ எம் நாட் அன் ஏர்லி ரைசர் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஃப்ரீயா? அதை எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஃப்ரீ திஸ் மார்னிங்? ஆர் யூ ஃப்ரீ திஸ் மார்னிங்? ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல். ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல அட்டால் அப்படிங்கிறது இது ஒரு நெகட்டிவிட்டியை இது மென்ஷன் பண்ணுது. என்ன அப்படின்னா, எனக்கு அவ்வளோ கொஞ்சமாக பிடிக்கலை, எனக்கு அவ்வளோ துள்ளி கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம்ல. இதே இந்த சென்டென்ஸே நம்ம மாற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் ஹர் ஈவன் அ லிட்டில். எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இது நம்ம இப்படியும் நம்ம சொல்லலாம். ஐ டோன்ட் லைக் ஹர் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையா, அட் ஆல் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஐ டோன்ட் லைக் ஹர் ஈவன் அ லிட்டில் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த 8 சென்டென்சஸுமே தேவைப்படுற நேரங்களில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Give your valuable comments. Share this video with English speakers. Ask them to subscribe if it is valuable.